மம்மி டாடி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்திய திரைப்படங்களுக்கான தேசிய விருதோட பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் தனுஷோட ராயன் படமும் இடம்பெற்றிருந்துச்சு. ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சதை ஒரு சிலர் வரவேற்றாலும் இது பெரும்பாலும் விமர்சனங்களுக்கு தான் உள்ளாயிருக்கு. இதை விட நல்ல படங்கள் எவ்வளோ இருக்கும்போது இந்த படத்துக்கு போய் எப்படி கொடுத்தாங்க, இது ஒன்றும் அவ்வளோக்கு நல்ல படம்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பல பேர் விமர்சனங்களை எழுப்பிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக தனுஷ் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி திருவள்ளூரில் அவரோட ரசிகர்களோட ஒரு பிறந்த நாளை கொண்டாடியிருக்கார். பயங்கரமாக ஏற்பாடு பண்ணி ஒரு மாநாடு போல் ரொம்ப பெரிய லெவலில் அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இது வெறும் பிறந்தநாள் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் பல நலத்திட்ட உதவிகளும் அவங்க அதில் செஞ்சுருக்காங்க. இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். அந்த விழாவில் தனுஷ் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சதுக்காக நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் ஒத்துக்கிறேன், ராயன் படத்தை விட சிறந்த படங்கள் நிறைய இருக்குது. இதை ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்காரு தனுஷ். இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் என்னோட முந்தைய படமான காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, மரியான், மயக்கம் என்ன, வடச்சென்னை இந்த மாதிரி படங்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கல. இதெல்லாம் யாரும் கேட்கவே இல்லை. தனுஷ் அப்போல்லாம் நல்ல படம் கொடுத்தாரே, அதுக்கெல்லாம் ஏன் தேசிய விருது கொடுக்கல அப்படின்னு யாரும் கேட்கல. ஆனால் இப்போ என்னவோ தெரியல, இந்த ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சதுக்கு இவ்வளோ விமர்சனங்கள் வருது. இதையும் ரொம்ப காட்டமாக குறிப்பிட்டிருக்காரு. இந்த கருத்துக்கு ஓரளவுக்கு எல்லாரும் உடன்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தனுஷ் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றது இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். நடிகராக மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராக, இயக்குனராக தன்னோட முத்திரைகளை ஆழமாக பதிச்சவர் தான் தனுஷ். ஆனால் இப்போ பிரச்சனை அங்கே இல்லை. சர்ச்சை எங்கேருந்து உருவாகியிருக்கு அப்படின்னா, தனுஷ் சிறந்த நடிகர் அப்படின்றதுல இல்லை, ராயன் படம் சிறந்த படமா அப்படின்ற இடத்துல தான் கேள்வியே உருவாகுது. அந்த ஆண்டில் வெளியான அமரன், மகாராஜா, மெய்யழகன், வாழை, லப்பர் பந்து, ஜே பேபி, ஜமா, ப்ளூ ஸ்டார் போன்ற படங்களுக்கு ரசிகர் எடுத்துக்காட்டாக கூறியிருக்காங்க. இந்த மாதிரியான நல்ல படங்கள் இருக்கும்போது இந்த படங்களோடலாம் ஒப்பிட்டா ராயன் படம் அவ்வளோ நல்ல படமா அப்படின்ற கேள்வி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இன்றைக்கி கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட கேப்டன் மில்லர் படத்துக்கு சமூகம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான சிறந்த தேசிய விருதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய சச்சரவுக்கு உள்ளாயிருக்கு. இதை பற்றி குறிப்பிட்ட ஜூரி டீம் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பல சமூக ஊடகங்களில் விவாதிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூரிஸ் அவங்களோட படத்தை செலக்ட் பண்ணும்போது இதை வெளிப்படையாக நடத்தணும், ஜூரிஸ் டீமுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க, அவங்களோட எண்ணிக்கையையும் அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டுட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷோட எதிர்கால அரசியலை பற்றியும் ஒரு சிலர் விமர்சிச்சுட்டு வராங்க. தனுஷ் ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வரப்போகிறாரு, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு இப்படின்னு ஒரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு. அவர் பிரம்மாண்டமாக பிறந்தநாள் விழா கொண்டாடுறதாகட்டும், பிரம்மாண்டமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு அவர் அரசியல் பார்வையை முன் வச்சு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ஒரு மேலே விமர்சனங்கள் முன் வச்சிட்ருக்கு. ஆனால் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு தனுஷ் எந்த ஒரு தகவலையும் வெளியிடலை. உறுதிப்படுத்தாத தகவலை நம்ம எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. சமீபத்தில் தனுஷ் அவரோட மன்றத்தோட கொடியை அறிமுகப்படுத்தினார். அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய சச்சரவுக்கு உள்ளாயிருக்கு. ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அந்த டைமில். இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த கொடி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக தான் தனுஷ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு இப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அவர் திமுகவோட தூண்டுதலின் பேரில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க. இந்த இஷ்யூவில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிரச்சனை தனுஷோட திறமையை பற்றி இதில்லை. தனுஷ் ரொம்ப திறமையான நடிகர் அப்படின்றது இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஆனால் பிரச்சனை தேசிய விருதை கொடுக்குற ஜூரி டீம், தேசிய விருதுக்கு படங்களை செலக்ட் பண்ணுற ஜூரி டீம் நியாயமாக இருக்காங்களா இல்லையா, அதில் போதுமான ஆட்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க எந்த நோக்கத்தோட எந்த அடிப்படையில் இந்த விருதுகளை கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் இங்கே ரொம்ப
ஒரு டிஸ்கஷனுக்கு நிறைய போயிட்டுருக்கு. ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் பேசுகிறது என்னென்னா இதை பற்றி தான். ஏன்னா தேசிய விருதுங்கிறது ஒரு சாதாரண அவார்ட் கிடையாது. அது நாட்டின் உயரிய அங்கீகாரங்களில் ஒன்று. அந்த அவார்டை யாருக்கு கொடுத்தாலும் சரி, அதை எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்ற தேர்வு முறை அனைவருக்கும் தெரிகிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு இதன் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இல்லைன்னா இது போன்ற விமர்சனங்கள் தான் மேலும் மேலும் எழுப்பப்பட்டு இருக்கும். தனுஷ் ஒரு சிறந்த நடிகர் தான். ஆனால் அதே வருஷம் வெளிவந்த மகாராஜா, அமரன், மெய்யழகன், வாழை போன்ற சிறந்த திரைப்படங்களுக்கான அங்கீகாரம் பெருசாக கிடைக்கல. அந்த திரைப்படங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்க வேணும் அப்படின்றது தான் தமிழ் திரை ரசிகர்களோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? ராயன் திரைப்படம் தேசிய விருதுக்கு முழுமையான தகுதியான படமா, இல்லை அந்த ஆண்டில் வேறெந்த திரைப்படம் அங்கீகாரம் பெற்றிருக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மம்மி டாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.